ஹலோ அண்ட் வணக்கம், நான் சுதர்ஷன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு பிகினர் ஒரு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது அவர் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் பற்றி தான். இட் இஸ் நத்திங் பட் அக்கௌண்ட் ஓப்பனிங். எஸ், ஸோ நம்மளுக்கு நிறைய டிமேட் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் வெரி ஃபேமஸ் ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், க்ரோ, ஜெரோதா, இந்த மாதிரி நிறைய டிமேட் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. பட் நம்மளுக்கு இங்கே இருக்கிற பிகஸ்ட் கன்ஃபியூஷன் என்னன்னா, நம்ம யாரை செலக்ட் பண்ணுறது, இல்லை ஒரு ட்ரேடிங் பர்ஸ்பெக்டிவ்க்கு என்ன மாதிரி ஆங்கிள்ஸ்லேருந்து நம்ம வந்து ஒரு ப்ரோக்கர் எடுக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லா கம்பேரிசன்ஸுமே நான் கொண்டு வர போகிறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் சார்ஜஸ்லேருந்து எண்டிங் வித் அவங்க கொடுக்குற ஒரு டெர்மினாலஜி வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து காட்ட போகிறேன். ப்ளஸ் அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூல் கெட் த கிளாரிட்டி. ஸோ லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் சார்ஜஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு கம்பேரிசனுக்கு ஒரு 4 ப்ரோக்கர் எடுத்துக்கலாம். ஒன்று ஜெரோதா, ரெண்டாவது வந்து ஃபயர்ஸ், மூணாவது வந்து அப்ஸ்டாக்ஸ், அண்ட் நாலாவது வந்து ஏஞ்சல் ஒன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் வந்து 4 ப்ரோக்கருமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு எந்த காஸ்ட்மே கிடையாது, ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் என்ஆர்ஐயா இருக்கீங்க அப்படின்னா உங்களால் அப்ஸ்டாக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவே முடியாது, அவங்க என்ஆர்ஐ சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. பட் இதுவே ஏஞ்சல் ஒன் அண்ட் ஜெரோதாவில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 500 rupees வந்து உங்களுக்கு சார்ஜஸ் இருக்கும். அண்ட் ஃபயர்ஸ்ல வந்து இது ஃப்ரீ. செகண்ட் சார்ஜஸ் என்னன்னா, அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். இது வந்து ரொம்ப 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 ஃபேமஸ். அதாவது ஃபேமஸ் நான் மீன் பண்ணுறது, ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் சொன்ன இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் ஓப்பனிங் பார்ப்பாங்க, ஏஎம்சி பார்ப்பாங்க. இது ரெண்டு தான் ஆக்சுவலி பார்ப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி இதில் 8 to 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இந்த ஏஎம்சி பொறுத்த வரைக்கும் டாப் ப்ரோக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சார்ஜஸ் வாங்குவாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல என்ன டிஃபரன்ஸ் இருக்குது நீங்களே பாருங்க. ஜெரோதால வந்து அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து 300 rupees வருது. அண்ட் ஏஞ்சலில் வந்து பார்த்தீங்கன்னா 240 rupees வருது. அப்ஸ்டாக்ஸ்லையும் ஃபயர்ஸ்லையும் இது வந்து நோ அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், அதாவது 0 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. தேர்ட் டிஃபரன்ஸ் நம்ம இந்த ப்ரோக்கர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிஎம்எஸ், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு லெட்ஸ் சே ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் வச்சிருக்கீங்க, எக்ஸாம்பிள் 2 lakh rupees வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் உங்களுக்கு வந்து எதில் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னும் போது ஒரு சில ப்ரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு அவங்களே கைட் பண்ணுவாங்க. அதாவது என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்ல ஹை குவாலிட்டியில் இருக்குது அப்படின்ட்டு ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் அவங்களே வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட்ஸ் வந்து அதில் ரன் ஆகும். இதுதான் பிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங்க்கு மட்டும் தான் ஆக்சுவலி பண்ணுவாங்க, நாட் ஃபார் ட்ரேடிங். அதாவது ஸ்விங் ட்ரேடு இல்லை ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு கேட்க முடியாது, ஒன்லி ஃபார் இன்வெஸ்டிங். இதுதான் பிஎம்எஸ். ஸோ இந்த பிஎம்எஸ் சர்வீஸ் யார் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெரோதாலையும் அப்ஸ்டாக்ஸ்லையும் அவங்க கொடுக்கறது கிடையாது. ஏஞ்சல் ஒன்ல பிஎம்எஸ் சர்வீஸ் இருக்குது, ஃபயர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிறது என்னன்னா, டெலிவரி சார்ஜஸ். ஸோ டெலிவரினா என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். லைக் ஒரு நாளைக்கு மேலே நீங்கள் ஒரு ட்ரேடை ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இட் கம்ஸ் அண்டர் டெலிவரி. இதை நீங்கள் 5 days 10 days அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெலிவரி சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 4 டிமேட் ப்ரோக்கர்ஸ் நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அவங்க எப்படி சார்ஜ் பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜெரோதா வந்து they are not charging anything, 0. பட் ஆனால் இதுவே ஃபயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.3% or 20 rupees whichever is lower. அதாவது உங்களுக்கு பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணி ஒரு 30 ரூபா இல்லை 40 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சார்ஜஸ். உங்ககிட்ட 20 rupees தான் வாங்குவாங்க. இல்லை அந்த பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணுறது வந்து 10 ரூபா தான் வருதுன்னா 10 ரூபா தான் வாங்குவாங்க. ஸோ எய்தர் பர்சன்டேஜில் பார்க்கும்போது இல்லை 20 rupees எது கம்மியாக இருக்கோ அதுதான் எடுத்துப்பாங்க. அண்ட் அப்ஸ்டாக்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக 20 rupees சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஏஞ்சல் ஒன் வந்து 0.03% or 20 rupees. ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து இதில் ஏஞ்சல் ஒன் வந்து ரொம்ப கம்மியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபிஃப்த்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இன்ட்ராடே சார்ஜஸ். ஏன்னா நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இன்ட்ராடே சார்ஜஸ் தான் ஒரு பெரிய கன்சர்னாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து டே ட்ரேடிங் பண்ணுறாங்கன்னும் போது இந்த சார்ஜஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி கிட்டத்தட்ட எல்லா ப்ரோக்கர்ஸும் இதில் சிமிலராக தான் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஜெரோதா, ஃபயர்ஸ் அண்ட் ஏஞ்சல் இந்த 3 ப்ரோக்கர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 0.03% or 20 rupees whichever is lower தான் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ஸ்டாக்ஸ் மட்டும் 0.05 or 20 rupees whichever is lower சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது கம்பேரிட்டிவ்லி எல்லாருமே ஈக்குவலாக தான் சார்ஜ் பண்ணிருக்காங்க. 6th ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் சார்ஜஸ். அதாவது நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்கன்னும் போது, கால் புட் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னும் போது என்ன சார்ஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4 ப்ரோக்கருமே ஜெரோதா, ஏஞ்சல், அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ் இந்த 4 ப்ரோக்கர்ஸுமே வந்து 20 rupees வந்து கான்ஸ்டன்ட்டாக சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க பெர் ஆர்டர். ஸோ அடுத்ததான் சார்ஜஸ் என்னன்னா, டிபி சார்ஜஸ். டிபினா என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரேடை ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணிட்டீங்க, லெட்ஸ் சே 100 days or 200 days அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டீங்க, அப்புறம் நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னும் போது உங்களுக்கு கண்டிப்பாக டிபி சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கன்சர்ன் இல்லைனாலும் இதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஏன்னா நீங்கள் ஒரு குவான்டிட்டி செல் பண்ணாலும் இந்த சார்ஜஸ் இருக்கும், இல்லை பல்க் குவான்டிட்டி செல் பண்ணிங்கனாலும் இந்த சார்ஜஸ் உங்களுக்கு இருக்க போகுது. ஜெரோதா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 rupees 30 paise சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபயர்ஸ் வந்து 3 rupees 50 paise தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 rupees 50 paise சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி ஏஞ்சல் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 8th விஷயம் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஆட்டோ ஸ்கொயரிங் ஆஃப். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து ஒரு ட்ரேட் பண்றோன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்ட்ராடேன்ற ஒரு பட்டன் பிரஸ் பண்ணிட்டு தான் அந்த ட்ரேட் எடுத்திருப்போம். நம்ம வந்து ஒரு 3:10 அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிருக்கணும். பட் சப்போஸ் நம்ம க்ளோஸ் பண்ணாம நம்ம ஒர்க் பார்த்துட்டு இருக்கோன்ற பட்சத்தில் நம்ம புரோக்கர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 3 புரோக்கர், அதாவது ஜெரோதா, ஃபயர்ஸ் அண்ட் அப்ஸ்டாக்ஸ், இந்த 3 பேருமே 50 rupees சார்ஜ் பண்றாங்க பெனால்ட்டி மாதிரி. அதாவது நீங்க வந்து அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணல அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த பெனால்ட்டி வரும். பட் ஆனால் ஏஞ்சல்ல 20 rupees தான் சார்ஜ் பண்றாங்க. அடுத்த சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் டெபாசிட்டரி சார்ஜ். டெபாசிட்டரி அதாவது நம்மளோட
அமௌண்ட்டை வந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட்குள்ள கொண்டு வரது கூட சார்ஜஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி கிடையாது. பட் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுனால இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது நம்ம யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், லெட்ஸே ஒரு 20,000 50,000 1 lakh rupees ஆப்வியஸாக நம்ம யூபிஐ தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் நம்மளுக்கு ஒரு 5 lakh 10 lakh அந்த மாதிரி பெரிய பல்கான அமௌண்ட் ஒரே நாளில் நம்ம வந்து உள்ள அப்லோட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நெட் பேங்கிங் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ யூபிஐ பொறுத்த வரைக்கும் இந்த 4 ப்ரோக்கர்ஸுமே 0 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எந்த சார்ஜஸுமே இல்லை. அண்ட் ஈவன் நெட் பேங்கிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் ப்ரோக்கர்ஸான ஜெரோதா தவிர மற்ற 3 ப்ரோக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா 0 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஜெரோதா மட்டும் 9 rupees நெட் பேங்கிங்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க above 5 lakh rupees. அடுத்ததாக ஒரு ட்ரேடருக்கு என்ன ஒரு பாயிண்ட் இருக்கும் அப்படின்னா, மொபைல் ஆப் வந்து எவ்வளோ அக்சசபிளாக இருக்குது, யூஸபிளாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ மொபைல் அண்ட் வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இப்போ நான் சொல்கிற 4 ப்ரோக்கர்ஸுமே வந்து கொடுக்குறாங்க. பட் 5 yearsல மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபோன் மொபைல் ஆப் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அதை அப்படியே டிவியில் டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான கம்பேரிசன், நிறைய பீப்புள் இந்த ஆப்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஆப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது ஆப் ரேட்டிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ 5 years வந்து பார்த்தீங்கன்னா 4.3 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. அடுத்தது அப்ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. அண்ட் ஏஞ்சல் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 4.4 ஸ்டார் ரேட்டிங் இருக்கு. அண்ட் ஜெரோதா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3.7 ஸ்டார் ரேட்டிங் தான் இருக்கு. இது ரொம்ப சீரியஸ் இஷ்யூ. ஏன்னா நம்ம யோசிப்போம் ஜெரோதா வந்து ரொம்ப ஃபேமஸ் ப்ரோக்கர் ஆச்சு. அண்ட் அவங்க எப்படி 3.7 ஸ்டார் தான் இருக்காங்க அப்படின்னா, நிறைய கிளிச்சஸ்ன்ற ஒரு வேர்டு வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் நிறைய கேள்விப்படுவீங்க. இன்ட்ராடே ட்ரேடிங்கில் கிளிச்சஸ்னா என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வந்து அந்த ஆப் சைட்லேருந்து நடக்கும். நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆர்டர் எடுப்பீங்க, அந்த ஆர்டர் பிளேஸ் ஆயிரும், ட்ரேட் ஓடிட்டு இருக்கும். நீங்கள் அதை போயிட்டு க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது திடீர்னு அந்த ஆப் வந்து ஒர்க் ஆகாது. அது வந்து கிளிச்னு சொல்லலாம். அது வந்து ஒரு 2 minutesலயோ இல்லை 20 minutesலயோ ரிசால்வ் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் அந்த ஒரு 2 to 20 minutesக்குள்ளே நம்மளுக்கு ஒரு பெரிய ரிசல்ட்ஸ்ல சேஞ்ச் வரலாம். அதாவது நம்மளுக்கு பெரிய லாஸ் கூட நடக்கலாம்னு சொல்ல வரேன். இந்த ப்ராப்ளம் வந்து அடிக்கடி வந்து கம்பேரிட்டிவ்லி ஜெரோதால நடக்குது அப்படின்றதுனால இந்த ஒரு ரேட்டிங் வந்து உங்களுக்கு பெருசாக அடி வாங்கியிருக்கு. பட் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதாவது 5 years அப்படின்ற ஒரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க டிரான்ஸ்பரண்டாக வந்து காட்டுறாங்க என்னைக்கு அவங்களோட ஆப்பில் கிளிச் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ தட் அவங்களோட ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த ஒரு பாயிண்ட்டுமே வந்து ஒரு அடிஷனல் பாயிண்டாக இருக்குது. அண்ட் ஃபைனலி ஸ்கேல்பர்ஸ் டெர்மினல். ஸோ அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கால், புட் அண்ட் மெயின் சார்ட் இது மூணுத்தையுமே நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் 10 millisecondsக்குள்ளவே நம்மளால் வந்து ஒரு என்ட்ரி எடுக்க முடியும். இந்த ஒரு பெனிஃபிட் வந்து 5 years அப்படின்ற ஆப் மட்டும் தான் கொடுக்குறாங்க, மற்ற 3 ஆப்ஸ் வந்து கொடுக்கறது கிடையாது. அதாவது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பார்க்கலாம், ட்ரேட்ஸ் எடுக்கலாம். பட் இவங்க வந்து டிஸ்பிளேவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது உங்களால் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ஒரு டேப், ஐபேட் இல்லை ஒரு லேப்டாப் இந்த மாதிரி ஒரு பெரிய டிவைஸ், பெரிய ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆஸ் அ ட்ரேடரா இப்போ நம்ம இந்த கம்பேரிசன்ஸ் பண்ண ஒரு ரீசனே என்ன அப்படின்னா, ஆஸ் அ ட்ரேடரா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன சார்ஜஸ் இருக்குது. ஸோ தட் நீங்கள் வந்து எது பெஸ்ட்ன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு டாப் 4 ப்ரோக்கர்ஸோட ஒரு கம்பேரிசன் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆப்வியஸாக இதை தாண்டி நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. பட் என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்க்கும்போது இந்த ப்ரோக்கர்ஸ் வந்து கொஞ்சம் அதிக மக்களால் வந்து ரீசெண்ட் டைமில் குட் குவாலிட்டி அப்படின்னு பேசப்படுறது. அண்ட் எஸ் ஆப்வியஸாக நான் ஜெரோதா வந்து இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ண ரீசன் என்னன்னா, ரொம்ப வருஷமாக நிறைய பேர் வந்து ஜெரோதாக்கு ஃபேன்ஸாக இருப்பாங்கன்றதுனால அதையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். டிஸ்பைட் தியர் பெர்ஃபார்மிங் ஆக்சுவலி லெஸ் கம்பேர் டு அதர் ப்ரோக்கர்ஸ். ஸோ இந்த ஒரு கம்பேரிசன் மூலமாக நீங்களே வந்து தெரிஞ்சிருக்கலாம் எது வந்து ஆக்சுவலி அட்வைசபிள் அப்படின்ட்டு. இட் இஸ் யுவர் சாய்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதில் எது வேணால் சூஸ் பண்ணலாம். இட் இஸ் அப் டு யூ. பட் கம்பேரிட்டிவ்லி நான் ஒரு பெனிஃபிட் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஜெரோதா கம்பேர் பண்ணும்போது மற்ற 3 ப்ரோக்கர்ஸ் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது. ஆப்வியஸாக 5 years இஸ் குட். அப்ஸ்டாக்ஸில் ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் ஏஞ்சலுமே வந்து குட்டாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து 5 years அண்ட் ஏஞ்சல் ஒன் இந்த மாதிரி ஆப்போட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து உங்களோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க. See you in the next video. நன்றி.